அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஜெனரேஷன் கேப் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுவும் முக்கியமானது. நான் என் வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே அது மாத்திடுச்சு. இத பார் ஜனனி, நான் ஓப்பனா சொல்றேன். நம்ம 4 பேர் அடுப்படியில கூடும்போது 4 பேரும் ஒரே கருத்தோட தான் இருந்தோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம 4 பேரும் ஒரே மாதிரியா இந்த வீட்ல ஒதுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான். அப்படிதான் நினைச்சோம். உனக்கு, எனக்கு, நந்தினி, ரேணுகா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்போ இப்போ அப்படி இல்ல. நீ வெளியில போய் பல அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருக்க. உன்னோட மைண்ட் ஒர்க் பண்ற மாதிரியே எங்க மைண்டும் ஒர்க் பண்ணணும்னு நீ நினைக்காத. நீ அப்படியெல்லாம் நினைச்சா அதுவும் முட்டாள்தனம் ஜனனி. நாம எல்லாரும் கத்துக்கிட்ட அனுபவம் வேற வேறையா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு 4 பேரும் போய் ஒரு லாட்ஜ்ல தங்கணும். நமக்கு என்ன நடந்துச்சு? நாம எப்படிப்பட்ட மனுஷங்களையெல்லாம் பார்த்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உனக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அத நாங்க பார்த்த பார்வை, எங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள் இதெல்லாம் வேற. நீ தைரியமான பொண்ணா இருக்கலாம், புரட்சி பண்ணணும்னு நிறைய விஷயங்களை முன்னெடுக்கலாம். ஆனா நாங்க குடும்பம், குழந்தைங்கன்னு நிறைய நிறைய யோசிக்கணும். அதுக்காக நீயும் எங்களை மாதிரி அடங்கி போகணும்னு நான் சொல்லல, வற்புறுத்தல. நீயும் எங்களை அதே மாதிரி வற்புறுத்தாத. உன்னோட கருத்துக்களை திணிக்காத. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் சில விஷயங்கள்ல ஒரே கருத்து இருந்தாலும் நீ வேற, நான் வேற, ரேணுகா வேற, நந்தினி வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெவ்வேறு பார்வை இருக்கு. நாங்க ஒரு எல்லையில நின்னுட்டோம். போதும். இதுக்கு மேல எங்களால முடியாது. எங்களால இங்கேயே இருந்து இதுக்கு மேல ஓட முடியல. உன் கூட சேர்ந்து ஓடுறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அப்படின்னு யோசிக்கிற நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் இப்போ என் புள்ள கஷ்டப்பட்டுச்சு. ஜனனி தான் கஷ்டப்படுத்தினா அப்படின்னு என் பொண்ணு சொன்னா. அதுக்கு நான் விளக்கம் கேட்கல. கேட்டு ஆராய்ச்சி பண்ற மனநிலையிலேயே நான் இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துடலாம், பழைய மாதிரியே இருந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது இயல்பா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா முயற்சி பண்றேன். இப்பவும் எந்த விதமான கோவமும் உன் மேல எனக்கு இல்ல. ஆனா நீ இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கு மேல வளர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன் ஜனனி. இந்த வீட்ல இப்போ நான் வாழறதுதான் சரி.
என் புருஷன் தன்னோட வயசான காலத்துல எல்லாத்தையும் உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அவர் உணர்ந்து கேட்டதாத்தான் நான் நம்புறேன். அதே மாதிரி கதிர், ஞானம் அவங்க பொண்டாட்டிங்களை மதிக்கிறாங்க. அவங்கள மதிச்சுதான் எல்லாத்தையும் பண்றாங்க. அத முழு மனசா எங்களால ஏத்துக்க முடியலனாலும் அதுக்கு காரணம் இருக்கு. அவங்க கடந்த காலத்துல காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க இப்ப நடிக்கிறாங்க, மாறல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால சில விஷயத்த உணர முடியுது. அதே நேரத்துல அவங்க சட்டப்படி தண்டனைக்கு உள்ளாகணும்னு நீ நினைச்சா நான் அதுக்கும் தடை சொல்ல மாட்டேன். அது நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. இங்க பாரு ஜனனி, முரண்கள் இல்லாம கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருந்துடலான்னு பேசுறதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. அது சரியான விஷயமும் கிடையாது. முரண்கள் வரணும், கருத்து வேறுபாடுகள் வரணும். அதையெல்லாம் தாண்டி நாம ஒத்துமையா இருக்கணும். ஒருவேளை நாளைக்கு அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நாம ஒத்துமையா இருக்கிறதுக்காக இந்த குடும்பத்தை மொத்தமா விட்டு கொடுக்கணும், மொத்தமா வீட்டு ஆம்பளைங்களெல்லாம் ஜெயில போடணும் அப்படின்னு நினைச்சா அது அது சிக்கல்ல தான் போய் முடியும். எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிற ஜனனிக்கு இப்போ நான் பேசினதும் சரியா புரியும் தான் நினைக்கிறேன். யோசி. தர்ஷினி, நீ வா.